ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் வெற்றியின் விதிமுறையில் இச்சா சக்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வெற்றி பெற வேணும்னா ஆக்கமுறையான சிந்தனையை, இச்சா சக்தியையும் தொடர்ச்சியான செயலையும் பயன்படுத்தணும். ஒவ்வொரு வெளித்தோற்றமும் இச்சா சக்தியின் பலனே தான் ஆகும். ஆனால் இந்த சக்தி எப்போதும் உணர்வுபூர்வமாக செயல்படுத்துவது இல்லை. இப்போ இயந்திரத்தனமான சக்தியும் உணர்வுபூர்வ சக்தியும் இருக்குது. உங்களது எல்லா ஆற்றலின் டைனமோ விருப்ப துணிவாற்றல் இல்லைன்னா இச்சா சக்தி தான். இப்போ விருப்ப துணிவாற்றல் இல்லைன்னா நீங்கள் நடக்கவோ, பேசவோ, வேலை செய்யவோ, சிந்திக்கவோ இல்லை உணரவோ முடியாது. அதனால் உங்களது எல்லா செயல்களுக்கும் மூற்றாக இருப்பது இச்சா சக்தி தான். இந்த சக்தியை செயல்படுத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் முழுவதுமாக உடலாலும் மனசாலும் செயலற்று இருக்கணும். உங்கள் கையை அசைக்கும் போது கூட நீங்கள் இச்சா சக்தியை பயன்படுத்துகிறீங்க. இச்சா சக்தியை பயன்படுத்தாமல் வாழ முடியாது. இயந்திரத்தனமான சக்தியானது சிந்திக்காமல் செயல்படுத்தப்படும் இச்சா சக்தியாகும். உணர்வு பூர்வ இச்சா சக்தியானது உறுதியும் முயற்சியும் சேர்ந்த ஒரு இன்றியமையாத சக்தி. அது விவேகத்துடன் இயக்கப்பட வேண்டிய ஒரு டைனமோ ஆகும். இயந்திரத்தனமான இச்சா சக்தி இல்லை, ஆனால் உணர்வு பூர்வ இச்சா சக்தியை செயல்படுத்த நீங்கள் உங்களை பழக்கிக்கொள்ளணும். மற்றும் உங்கள் இச்சா சக்தியை தீய நோக்கங்களுக்காகவோ இல்லை பயன் இல்லாதவற்றை கைவர பெறுவதற்கோ உபயோகிக்காமல் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். பயன்படுத்தி கொள்ள உங்களை நிச்சயமாக படுத்தி கொள்ள வேணும். செயல்திறம் வாய்ந்த இச்சா சக்தியை உண்டாக்க வாழ்க்கையில் உங்களால் செய்ய முடியாதுன்னு நீங்கள் எண்ணி உள்ளவற்றில் சிலவற்றை செயலாக்கி உறுதி கொள்ளணும். முதல்ல எளிமையான பணிகளை முயற்சிக்கணும். உங்கள் நம்பிக்கை வலுவடையும் போது மற்றும் உங்களது இச்சா சக்தி அதிக செயல்திறம் கொண்டதாக ஆகும்போது மிகவும் கடினமான செயல்களை நிறைவேற்றுவதை நீங்கள் லட்சியமாக கொள்ளலாம். ஒரு நல்ல தேர்விற்கு பிறகுதான் இந்த லட்சியத்தை மேற்கொண்டிருக்கீங்கன்னு நிச்சயப்படுத்தி கொண்ட பிறகு தோல்வியை ஒரு நல்ல தேர்விற்கு பிறகு இந்த லட்சியத்தை மேற்கொண்டீங்கன்னா என்ன நிச்சயப்படுத்தி கொண்ட பிறகுதான் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதீங்க. ஒரு சமயத்தில் ஒரு பொருளின் வல்லமை அடைய உங்கள் முழு இச்சா சக்தியும் ஈடுபடுத்துங்க. உங்கள் சக்தியை சிதறவிடாமல் இருப்பது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒன்றை சாதிக்க வேண்டி வேறு ஒரு காரியத்தை பாதியில் விட்டுவிடவும் வேண்டாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.